எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்ராந்த் ஜிஎம். கொஞ்சம் த்ரோட்டு சரியா இல்லை, பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் லவுட் அண்ட் கிளியர். நான் வந்து ஆக்சுவலி ஐம் ஃப்ரம் த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. நான் வந்து 1995 என்னோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஆடியோ லைட்ஸ், கேம்ஸ் மேனுஃபேக்சரிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா, ஹோட்டல், ரிசார்ட்ஸ், கிளப்ஸ், தீம் பார்க்ஸ் கட்டுறது. சவுத் இந்தியாவில் நான் ஒரு கேம் மேனுஃபேக்சரர். அதாவது மக்களை வந்து சந்தோஷப்படுத்தி சம்பாதிக்கணுன்றது என்னோட சின்ன வயசு ஆசை. அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து இவ்வளோ ஒரு இண்டஸ்ட்ரி லைனில், என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் நம்ம கம்பெனியில் இருக்கணுன்றது என்னுடைய ரிசர்ச்சாக இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னோட சின்ன வயசுலேருந்து நான் வால்ட் டிஸ்னியை ஒரு ரோல் மாடலாக எடுத்து இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்றது என்னுடைய கனவு. ஸோ ஆல்மோஸ்ட் 28 வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா பேக் எண்டில் இருந்திருப்பேன். நிறைய ஷோஸ்லலாம் அழகி போட்டிகள் நடக்கிறதோ இல்லை பெரிய எக்ஸிபிஷன் ஷோ அதிலலாம் நான் வந்து கேம்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பேக் எண்டில் இருந்திருக்கேன். 2008 முதல் முறையாக இறையன் ஐஏஎஸ் அவர்களால் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையுடைய முதல் உணவு மற்றும் விளையாட்டு திருவிழாவை நான் தான் முதல்ல பண்ணேன் 2008. அதுக்கப்புறம் 15 வருடங்கள் கழித்து இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் வந்து நடுவில் நான் தீம் பார்க் கட்டுறதுன்னு நிறைய விஷயங்கள்ல இருந்ததுனால கோவிட் ஒரு 3 வருடங்களால் இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிருந்தது. ஸோ இப்போது ரைட் நவ் வி ஆர் கம்மிங் அவுட் வித் அ வெரி குட் கான்செப்ட். அதாவது இந்த வருஷம் நாங்கள் மிகப்பெரிய தீவுத்திடலில் ஒரு பெரிய பிளான் பண்ணோம். ஆனால் எலெக்ஷனை முன்னிட்டு எங்களுக்கு சரியான இது கிடைக்கல. ஸோ அதனால நாங்கள் டெண்டர் தள்ளி போயிட்டே இருந்தது. கடைசியில் வந்து அது அலோவே பண்ணலை. திடீர்னு இப்போ கேட்டால் ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க அங்கே பஸ் ஸ்டாண்டு வரதாக. ஸோ அதனால் இப்போ தீவுத்திடல் பண்ண முடியணுன்னே 12 நாட்கள், ஒரு 12 to 14 days இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு இடம் தேடி வந்தப்போ தான் நாங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் ஃபுட் வில்லேஜ்னு சொல்லி ஈசிஆரில் ஒரு இடம் பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல வி ஹவ் ஜஸ்ட் இந்த கான்செப்ட் எப்படியா பண்ணிடணும் இந்த சம்மருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து நாங்கள் ஒரு கான்டெஸ்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், நேஷ்னல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி. எங்களுடைய ஒரு குழந்தைங்களை வந்து இப்போ நார்மலாக நடக்கிற எல்லா போட்டிகளும், ஒரு டான்ஸரோ ஒரு பாடகரோ இல்லைன்னா வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற எல்லா போட்டிகளுமே எப்படி இருக்குன்னா, ஒரு வின்னர் வராங்க, ஜோடி நம்பர் 1 ஒரு ஜோடி வின் பண்ணுறாங்க. அப்புறம் 2வது வரவங்க 3வது வரவங்களாம் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இந்த டான்சர்ஸ் இல்லாமல் சிங்கர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபீல்டில் அவங்க இருந்துட்டு அந்த ஃபீல்டில் அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரலன்னா அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன் போகிறாங்க. முதல்ல வரவங்களுக்குலாம் பேரு புகழ் எல்லா ஊர்லேயும் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஆனால் 2வது 3வது வர்றவங்க அவங்களுக்கு வந்து எந்த இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, நேஷ்னல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்தோம். மல்டி டேலண்டட் பர்சன்னா என்ன, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு துறையிலும் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சினிமான்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மல்டி டேலண்ட் பர்சன் யாரும் சொல்லுங்களேன். நான் கேஷுவலாக பேசலாம் இல்லையா? டி ராஜேந்தர். ஓகே, கரெக்ட். நெக்ஸ்ட் ஓரளவுக்கு. அடுத்ததாக ஹிப்ஹாப் தமிழா ஓரளவுக்கு ஒரு 20% சொல்லலாம். கமல் யாருங்க சொன்னீங்க? அவருக்கு கண்டிப்பாக கை தட்டுங்க. கமலஹாசன் அவர் ஒருத்தர் தான் நம்ம வந்து மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொன்னால், சினிமா லிஸ்டில் டைரக்டரா, ப்ரொடியூசரா, பாடகரா, சிங்கரா, டான்ஸரா, இந்த மாதிரி எல்லா விதமும் டெக்னாலஜியை கொண்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருக்கிற ஆள் அப்படின்னு பார்த்தா கமலஹாசன் ஒருத்தர் தான். நான் 3 வயசுலேருந்து அவருடைய ரசிகர், அதனால கண்டிப்பாக சொல்லி தான் அவன். ஏன்னா அவரை பார்த்து நான் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டவன். ஸோ ஐ லவ் கமலஹாசன் ஃப்ரம் த சைல்ட்ஹுட். FVFS பிட் ஸ்டாப் அப்படின்ற பேர் வச்சிருக்கோம். இதுதான் மார்னிங் 6 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அது இளநீர் குடிக்கணும் அப்படின்றவங்கள ஏர்லி மார்னிங் வந்து குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மார்னிங்கில் இது ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து கண்டினியூஸாக 6 மணி முதல் நைட்டு 11-12 மணி வரைக்கும் கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் வந்து கொடுப்போம். அப்பப்போ அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்டை பற்றினது பார்த்து பார்த்தீங்கன்னா, ஹாரர் ஹவுஸு, ஸ்னோ வேர்ல்டு, ஸ்னோ ஷோ, இதெல்லாம் காமனான விஷயம். இதெல்லாம் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு படத்தில் பாட்டு சண்டை மாதிரி இப்போ வர எல்லா எக்ஸ்போலையும் இதெல்லாம் வேணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எங்களுடைய தரம் வித்தியாசமாக இருக்கும். பொதுவாக ஒரு ஸ்னோ ஷோ அப்படின்னு பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்னோ ஷோவில் வந்துட்டு ஐஸ் க்ரஷர் மிஷின் வச்சு ஐஸை உள்ளே போட்டு அதை அடித்து தெறிக்க விடுவாங்க. அதனால நிறைய பேருக்கு தலையில் காயங்கள், அடிபடுறது, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அதை என்னோட இதை நான் தவிர்த்திருக்கேன். எந்த விதமான குழந்தைங்களுக்கோ இல்லை பெண்களுக்கோ இல்லை யாருக்குமே ஒரு சின்ன அடி கூட பற்றக்கூடாதுன்றது நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா, அது ஸ்னோ ஒரு இம்போர்ட்டட் ஸ்னோ மிஷினில் அது ஒரு நான் டாக்ஸிக் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணி அழகாக வந்து ஸ்னோவை ஃபார்ம் பண்ணுறேன். உள்ள நல்ல கோல்டு எஃபெக்ட், அதுக்கப்புறம் பிள்ளைங்க நல்லா குதிச்சு விளையாடுறதுக்காக அந்த ஐஸ் ஃபீல் வரணுன்றதுக்காக நிறைய தெர்மாக்கோல் அந்த குட்டி குட்டி பால்ஸ் வச்சு அவங்கள விளையாட வைக்கிறதுக்காக நாங்கள் செட் பண்ணுறோம். இதில் யாருக்கும் எந்த ஆபத்தும் இருக்காது. அழகாக வந்து அந்த ஸ்னோவை அவங்க வந்து ஸ்னோ ஃபீல்ல பண்ணலாம். ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தோடைய தீமை அங்கே பண்ணணுன்றதுக்காக அதை பண்ணுறோம். அடுத்தது ஹாரர் ஹவுஸு, அரண்மனை 4
இப்போ ரிலீஸ் ஆகி இப்போ நல்லா இப்போ இதாகி போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ப்ரொமோஷனாக எங்களால் முடிஞ்ச செஞ்சு கொடுப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு பொது இதுதான். ஆனால் அரண்மனை ஹாரர் ஹவுஸ் வச்சிருக்கேன். அது சுந்தர் சார்கிட்ட பர்மிஷன் கேட்டவர் கொடுத்தாருன்னா அரண்மனை 4க்கு ஒரு ப்ரொமோவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அரண்மனைன்ற பேரில் நான் ஒரு ஹாரர் ஷோ பண்ண போகிறேன், அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ அதுக்கப்புறம் டார்க் டு லைட்னு ஒரு ஷோ பண்ணுறேன் இதுக்குள்ள. அது என்னன்னு கேட்டால் இருட்டிலேருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வாழ்க்கை எப்படி வரணும் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் மாதிரி அது. இப்போ உள்ளே போகிறப்ப இருட்டில் போவாங்க, வெளியே வரப்ப பல லட்சம் லைட்டை பார்த்துட்டு வெளியே வருவாங்க. அதில் லைட்டிங்கில் நிறைய இருக்குது. ஃபோட்டோ லைட்டிங் இருக்குது, லேசர் லைட்டிங்கு, யூவி லைட்டிங்கு, ஃப்ளாஷ் லைட்டிங்கு. ஸோ அது மாதிரி நிறைய லைட்டிங்ஸை பேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் கொடுக்கலாம், லைட்ஸில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு 8 பக்கம் லைட்டை வச்சுட்டு இந்த பக்கம் லைட்டு கொடுத்தா இது இங்கே பக்கம் பிரைட்டாகவும் இந்த பக்கம் டார்க்காகவும் தெரியும். ஸோ ஃபோட்டோ லைட்டிங்கிறது அது. பின்னாடி லைட் கொடுத்தா பேக் லைட்டு, ஃப்ரண்ட் லைட்டு, அந்த மாதிரி லைட்டிங்ஸ் பற்றின எல்லாமே அந்த ஷோவில் இருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஷோஸ். இதெல்லாத்த விட எங்களுடைய மெயினான இடம் என்ன பார்த்தீங்கன்னா, கீழே எங்களோட ப்ரெமிசஸ் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் வைக்கிறோம். அதுக்கு மேலே எங்களுக்கு வந்து உட்கார ஒரு கேலரி மாதிரி வைக்கிறோம். அந்த கேலரியில் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சில விஷயம் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒருத்தர் முஸ்லீம் ஹோட்டலோ இல்லை ஒரு கிறிஸ்டின் ஹோட்டலோ இல்லைனா ஹிந்து ஹோட்டலோ யாரோ எந்த இதுவாக இருந்தாலும் அவங்க ஒரு தீம் வைக்கிறாங்க. நம்ம மதுரைனா மதுரை ஸ்டைலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு, உள்ள சைக்கிள் வைக்கிறது, ஜிகிர்தண்டா மாதிரி வண்டி வைக்கிறது. முகல் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா முஸ்லீம் அவங்களோட ஸ்டைலில் அவங்க ஒரு திண்டு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறேன்னா, அதில் வந்து நம்ம தமிழ் மன்னர்களுடைய ஒரு ராஜா உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தமிழ் மன்னர்கள் ஸ்டைலில் ஒரு டைனிங் ஒரு பிளேஸ் மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து முகல் அப்படின்ற முகல் ராஜாக்கள் எப்படி அந்த டைனிங் இருப்பாங்களோ அதுக்கு ஒரு தனி போர்ஷன். இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து பேமெண்ட் இருக்கும். அது வந்து ஏன்னா ப்ரைவசியான ஜோன் அது சொல்லப்படுகிறது. அது வந்து ஃபேமிலியில் வர்றவங்க அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க அந்த ஜோனுக்குள்ளே போய் உட்காந்து அவங்க நிம்மதியாக சாப்பிடலாம். ஏன்னா கீழே ஃபுல்லாக க்ரௌடாக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரைவசி ஜோனில் அவங்க போய் உட்காரலாம். ஸோ இது வந்து 2 விதமான இந்த ராஜாவோட கான்செப்ட் இருக்குது. அப்புறம் விவேபிக்குன்னு சொல்லி ஒரு ஐட்டத்தில் வந்து ஃப்ரெஷ் கார்டன் அப்படின்ற பேரில் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த ஃப்ரெஷ் கார்டன் வந்து ஃபுல்லாக க்ரீனரி, க்ரீன் லைட்டிங்ஸ், ஒரு ஆம்பியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது யூத் யங்ஸ்டர்ஸ்க்காக ப்ளூ அப்படின்ற ஒரு தீம் எடுக்கிறோம். ஸோ அந்த ப்ளூன்றது வந்து எல்லாமே ப்ளூ கலரில் அந்த இடத்துல வந்து அந்த எஃபெக்டிவ்ல யூவி லைட்டிங்ஸில் ஒரு கான்செப்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நாங்கள் ஓப்பனிங் அடுத்த உங்களுடைய ரியல் வென்யூ மீட்டிங் அப்போது நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு அதை பற்றின என்ன குறைகள் இருந்தாலும் தயவுசெய்து வந்து எங்ககிட்ட தனியாக கூப்பிட்டு கையை பிடிச்சி சொல்லிடுங்க. ஏதாவது நல்லதாக இருந்தால் மட்டும் மக்களுக்கு சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் எங்கிட்ட சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஸோ நல்லது ஏதாவது இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள். நான் எதுவும் எக்ஸாகரேஷனோ எதுவும்